ஹாய் பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேதவாசனம் மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்து 42ஆம் வசனம் வரைக்கும். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவனிடத்திலே வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமான என்னை சுத்தமாகும், உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டார். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். இப்படி அவர் சொன்னவுடன் குஷ்டரோகம் விட்டு நீங்கிட்டது. அவன் சுத்தமானான். அதாவது ஏசப்பா ஒரு ஜெப ஆலயத்தில் வந்து அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும்போது, அங்கே பிரசங்கம் பண்ணி கொண்டு பிசாசுகளை துரத்தி கொண்டு வந்தார். அந்த நேரத்தில் பார்த்து ஒரு குஷ்டரோகி அவன் வந்து ரொம்ப அவன் சரீரத்தில் ஃபுல்லாக குஷ்டரோகம் பிடிச்சதான். உடனே அவன் ஏசப்பா முன்னாடி வந்து முடக்கால் போயிட்டு, ஆண்டவரே எனக்கு இந்த குஷ்டரோக வியாதி இருக்குது ஆண்டு, இதிலேருந்தே என்னை சுத்தமாக்க ஆண்டவரே, உமக்கு சித்தமான சுத்தமாக்க நான் விசுவாசரும் உங்கள்கிட்ட கேட்குறான்னு சொல்லி அவன் கத்திட்ட வந்து கேட்கும்போது, உடனே கத்தர் அவன் மேலே மனதுருகி உடனே ஏசப்பா அவர் கை நீட்டி, எனக்கு சுத்தம் உண்டு, நீ சுத்தமாக சொல்லி அவர் சொன்ன உடனே அந்த குஷ்டரோகம் விட்டு நீங்கி போச்சு. அவன் சுத்தமாகனான். பாருங்கள், அவன் விசுவாசமாக வந்தான். இந்த குஷ்டரோகியை வந்து எனக்கு வியாதி கத்தர் சுகப்படுத்துவார் சொல்லி அவன் விசுவாசமாக வந்தான். அந்த விசுவாசம் அந்த 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 வியாதியிலேருந்து அவன் சுகம் பெற்று சந்தோஷமாக போனான். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் சரி, கத்தர் நிச்சயமாக அவன் விசுவாசமாக இருக்கிற ஒரு தரகு தேவனாக இருக்கிற நீங்கள் விசுவாச தேவனுடைய மகிமை காண்பான் வேதவாசம் சொல்கிறார். நீங்கள் விசுவாசிக்கும் போது எல்லாமே கூட சொல்லி கத்த சொல்கிறாரு. நம்மளோட வாழ்க்கையில் சரி, நம்ம எப்படியாப்பட்ட மரண படுக்கையில் இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட வியாதியில் இருந்தாலும் சரி, நம்ம விசுவாசமாக நான் ஏசப்பா நம்ம நோக்கி நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக அந்த வியாதியை சுகப்படுத்துகிற வல்லமுன்னா தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அவன் வந்து கேட்குறான், ஆண்டவரே உமக்கு சித்தமாக என்னை சுத்தமாக ஆண்டவரே இந்த குஷ்டரோகி வியாதியில்னு சொன்ன ஏசப்பா உடனே அவன் மேலே மனதுரி கையை நீட்டுறாரு. எனக்கு சித்தம் உண்டுப்பா, உன்னை சுத்தமாக்குற சொல்லி உடனே சுத்தமாக்குறது. அதுபோல் நம்ம விசுவாசமாக சரி ஏசப்பா நோக்கி, ஆண்டவரே எனக்கு இந்த வியாதி வந்து சுகம் கூட ஆண்டவரே, இந்த மரண படுக்கையிலேருந்து என்னை எழுப்புங்க ஆண்டவர், இந்த வியாதிலேருந்து என்னை எழுப்புங்க ஆண்டவர். விசுவாசமாக நோக்கி குடும்பம் நிச்சயமாக அவங்களை எழுப்பார். திமிருவாதக்காரனை பாருங்கள், அவன் வந்து படுக்கையில் இருந்த கத்தரை அவனை எழுப்பினார். அவனோட விசுவாசத்தை கண்டு இல்லை, அந்த 4 பேர் தூக்கின அந்த விசுவாசத்தை கண்டு அதே போல் நிச்சயமாக, அதாவது நீங்கள் விசுவாசம் அவ்விசுவாசம் நம்ம வாழ்க்கை இருந்தால் சரி, நம்மளுக்காக மற்றவங்க ஜெபிக்கும் போது கத்தர் அந்த விசுவாசத்தை கூட நம்மளை இப்போ வல்லமுள்ள தேவனாக இருக்காரு. அதனால நீங்கள் எப்படியாப்பட்ட வியாதி இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட மரண படுக்கையில் இருந்தாலும் சரி, நீங்கள் விசுவாசமாக கத்தரை கேளுங்க. நிச்சயமாக அவர் உங்கள் வியாதியை சுகப்படுத்துவார். உங்கள் மரண படுக்கையில் எழுப்புவார். அவர் உங்களை ஒருபோது கைவிட மாட்டார். நீங்கள் ஒன்று விசுவாசம் ஏந்திராதீங்க. ஏசப்பாட விசுவாசமாக இருங்க. நிச்சயமாக எப்படியாப்பட்ட வியாதியை கத்தர் சுகப்படுத்துவார். வல்லமுன்னா தேவன் உங்கள் வியாதியை சுகப்படுத்துவார். உங்கள் மரண படுக்கையில் கத்தர் எழுப்பி உங்களை சாட்சியாக நிறுத்துவார். நீங்கள் ஒன்று விசுவாசமாக இருங்க. ஆமென்.